ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்கணும்னா நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது நம்ம ஆனந்த நாவல் கீதம் சேனலை. சகோதர சகோதரிகளே, யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா இப்போவே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் செய்யக்கூடிய இந்த சின்ன உதவி எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக கொடுக்கும். என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? குட். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாம். சுபலதாவின் மெய் உயிர்மையானதோ அத்தியாயம் 46. முகிலன் யாருக்கும் எதற்கும் கட்டுப்படாதவன், அன்புக்கு கட்டுப்படுவான் என்றாலும் அவன் அகராதியில் அன்புக்கு 1000 அர்த்தங்கள் வச்சிருப்பான். அப்படிப்பட்டவனை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் கோமலம் நந்தினியின் விஷயத்தை சொன்னார். நினைச்சேன் இப்படி இருக்குமோ என்று. எனக்கு சந்தேகம் இருந்தது. இப்போ என் சந்தேகம் 90% உண்மை என்று நிரூபணமாகிவிட்டது. ஆனால் முழுதாக விஷயம் தெரியணும். தெரிந்தால்தான் நான் அடுத்த நகர்வு பற்றி யோசிக்க முடியும் என்ற நந்தினி அழகான ஒரு திட்டத்தை தீட்டி அதில் கோமலம் எப்படி நடிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து நடிக்க வைத்து திருப்தியான பிறகே அனுப்பினார். அந்த மாதிரி கோமலம் அன்று மகனிடம், முகிலா, ஏற்பாடு பண்ணின திருமணத்தை நிறுத்த முடியாது. அப்படி நிறுத்தினால் பிறகு அத்தை பெண்ணுக்கு அவ்வளவு சாதாரணமாக ஒரு மாப்பிள்ளை கிடைக்காது. பெண் பாவம் நமக்கு எதுக்கு? அதே சமயம் அவளை வேண்டாம் என்று சொன்ன உன் தலையில் அவளை கட்டி வைக்கவும் முடியாது. எனவே சேலையும் கிளியக்கூடாது, முள்ளும் உடையக்கூடாது. அப்படி ஒரு வழிதான் இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நீ இதுக்காகவாவது என் பேச்சை கேட்கணும் என்றார். என்னதான் அம்மா வெண்ணையாய் வலிக்கு கொண்டு பேசினாலும் அதற்கெல்லாம் மசியும் ரகம் அவன் இல்லையே. ஆனாலும் என்ன ஏது என்று தெரிந்து கொள்ளவே, சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும் என்றான். வேற ஒன்றுமில்ல, நீ திருமணம் பண்ணிக்கணும் என்றார். என்னது, திரும்பவுமா? நான் தான் இந்த திருமணமே வேண்டாம்னு சொன்னேனே என்று அவன் எகிற, நான் சொல்கிறத கேளுடா. நந்தினி திருமணம் நிற்கக்கூடாது, நடக்கணும். அப்படின்னா வேறு மாப்பிள்ளை தான் பார்க்கணும். ஆனால் என் அண்ணன் வீட்டாரும் சரி, நானும் சரி, நம்ம வீட்டிற்கு தான் நந்தினி வாழ வரப்போகிறாள் என்று சொல்லி இருக்கிறோம். அப்படி பார்த்தா வெளியே நந்தினியை மாப்பிள்ளைகள் பார்த்தால் கேள்வி கேட்பாங்க. அத்தை மகன்கள் இருக்கும்போது ஏன் வெளியே மாப்பிள்ளை தேடுறீங்க? உங்கள் தங்கச்சி மகனுக்கு தானே கல்யாணம் பண்ணுறதா ஏற்பாடு பண்ணினீங்க. இப்போ என்ன ஆச்சு என்று சொந்தக்காரர்கள் கேள்வி கேட்பாங்க. அதனால் நம்ம மலரவனுக்கும் நந்தினிக்கும் திருமணம் பண்ணலாம் என்று முடிவு பண்ணி இருக்கோம். ஆனால் அதில் ஒரு சிக்கல். அண்ணன் இருக்க தம்பிக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அதனால் முதலில் உனக்கு ஒரு பெண்ணை பார்த்து பேசி முடித்துவிட்டு ஒரே மேடையில் 2 பேருக்கும் திருமணம் செய்யலாம் என்று முடிவு பண்ணியிருக்கேன். நீ பெரிய மனசு பண்ணி இந்த கல்யாணத்துக்காவது ஒத்துக்க. நான் தரகரை வர சொல்லி இருக்கேன் உனக்கு பெண் பார்க்க என்று சொல்ல, சற்று நேரம் அமைதியாக இருந்த முகிலன், சரி, உங்க இஷ்டம் என்று கிளம்பிவிட்டான். இதை கேட்ட கோமலவல்லிக்குத்தான் சப்பென்று இருந்தது. என்னடா இது, நந்தினி என்னென்னமோ சொன்னா, அப்போ அதெல்லாம் வெறும் சந்தேகம்தானா, உண்மை இல்லையா என்று மண்டையை உடைத்து கொண்டவர் நந்தினியிடம் சொல்ல, அவளோ, இல்லத்த மாமா சம்மதம் சொன்னது உங்களை குழப்பத்தான், நான் சொல்கிறபடி செய்யுங்க என்று வேறு ஒரு திட்டம் போட்டு கொடுத்தாள். கோமலவல்லி ஒரு தரகரை வரச் சொல்லி தன் மகனின் ஜாதகத்தையும் போட்டோவையும் கொடுத்து பெண் பார்க்க சொல்லி அனுப்பினார். அடுத்த 1 வாரத்தில் தரகர் பெண்ணின் போட்டோ ஜாதகங்களை கொண்டு வந்து கொடுத்து, இதில் எந்த பெண் பிடிச்சிருக்குன்னு தம்பிக்கிட்ட கேட்டு சொல்லுங்கம்மா, பிறகு நாம் கலந்து பேசி ஒரு முடிவு பண்ணலாம் என்றார். சரி என்று சொல்லி தரகரை அனுப்பிய கோமலம் அன்று மகனிடம் பெண்களின் போட்டோவையும் ஜாதகத்தையும் கொடுத்து, பிடிச்சிருக்கான்னு பாரு என்றார். முகிலன் போட்டோக்களை வாங்கி பார்த்துவிட்டு ஒரு பெண்ணின் புகைப்படத்தை எடுத்து தாயிடம் நீட்டி, இந்த பெண்ணை பிடிச்சிருக்கு, இவளை பேசி முடிச்சிருங்க என்றான். ஆமாம், இவ ரொம்ப அழகாக இருக்கா, ஆனால் இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, யாரு என்று தரகர்கிட்ட விசாரிக்கிறேன் என்று போய்விட்டார். அடுத்த 10 நாட்கள் கோமலம் ரொம்ப பிஸியாக இருந்தார். பிறகுதான் யதார்த்தமாக பேசுவது போல் அன்று மகனிடம், முகிலா, அந்த பொண்ணு எங்கள் ஊர் முத்துப்பாண்டி அண்ணன் பொண்ணு, எனக்கு தூரத்து உறவு, ஆனால் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் குடும்பம்.
இந்த சம்பந்தம் எப்படி நமக்கு சரியா வரும் சொல்லு? நந்தினியை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அதே ஊரில் இருக்கும் இந்த பெண்ணை நாம கட்டணும் என்றால் எந்த விதத்திலையாவது அவள் நந்தினியை விட உயர்வானவளா இருக்கணும். அப்படி எதுவும் இல்லையே அவளிடம். அப்படி இருக்கிறப்ப நாம் எப்படி அந்த அந்த வீட்டில் சம்மந்தம் பண்ண முடியும்? வேண்டாம் முகிலா, நாம் நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேற பெண்ணை பார்ப்போம் என்றார். தகுதின்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? பணம், காசு, அழகு, அந்தஸ்து இதை வைத்து என்றால் அவங்க கிட்ட அது இல்லைதான். ஆனால் அழகு, அறிவு, குணம், பண்பு இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் தகுதி என்றால் இதில் முதலிடம் அவங்களுக்குத்தான். எனக்கும் அவங்க குடும்பத்தை நல்லா தெரியும். மகன் இப்படி முகத்தில் அடித்த மாதிரி பேசவும் கோமலவல்லிக்கு கோபம் பொங்கியது. என்னதான் மகன் என்றாலும் அவரை எதிர்த்து உங்ககிட்ட குணம் இல்லை, பண்பு இல்லை என்று சொல்ல இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? எல்லாம் என் புருஷன் செஞ்சு வச்சுட்டு போன வினைதான் இதெல்லாம். பிறகு சொத்தை முழுசா அவன் பெயருக்கு எழுதி வைத்ததால் தானே இவன் இப்படி ஆடுகிறான். இல்லை என்றால் இவன் சொத்துக்காக என்கிட்ட வந்து நான் சொல்கிற நந்தினியை தானே கட்டணும். இப்போ இவன் கையில் மொத்த குடும்ப பொறுப்பும் போனதால் தானே இவன் இப்படி துள்ளுகிறான். இதில் இவன் ஆசைப்பட்ட பெண்ணை கட்டி வைத்தால் அவ்வளவுதான். அதன் பிறகு இந்த குடும்பத்தில் யார் என்னை மதிப்பா? இப்போவே என் கையில் காசு இல்லாமல் நான் 5000த்துக்கும் 10,000த்துக்கும் இவங்கிட்ட கையேந்திக்கிட்டு இருக்கேன். இவனுக்கு பொண்டாட்டியாக வர்றவ என்னை பார்த்து எப்படி பயப்படுவா, மரியாதை கொடுப்பா? இந்த மனிதன் சாகும்போது என் கழுத்தை அறுத்துட்டு போயிட்டார். வரட்டும், என்னை தாண்டித்தானே எதுவும் நடக்கணும். நடக்க விட மாட்டேன் என்று மனதிற்குள் கருவிக்கொண்டார். ஆனால் முகிலனிடம் பேசும் முன்பே செய்ய வேண்டிய வேலைகளை முடித்துவிட்டுத்தான் பேசினார். இது முகிலனுக்கு தெரியாது. ஆனால் அடுத்த 4 நாட்களில் முகிலனின் தலையில் இடியாய் வந்து இறங்கியது அந்த செய்தி. ஆமாம், அவன் போட்டோவில் பார்த்த பெண்ணிற்கு 3 நாட்கள் முன்பே திருமணம் முடிந்து விட்டது என்றுதான் செய்தி வந்தது. முகிலன் அதிர்ந்துதான் போனான். எப்படி இது நடந்தது? யார் மாப்பிள்ளை என்று 1000 கேள்விகள் அவன் மனதிற்குள். வெறும் போட்டோ பார்த்து பெண்ணை பிடித்திருக்கு என்று அவன் சொல்லியிருந்தால் ஒரு நிமிடம் அடடா படபோச்சே என்று இருந்திருக்கும். ஆனால் பருவ வயது வந்தது முதல் பார்த்து ஆசைப்பட்ட பெண். அவளும் இவனை பார்த்து முதலில் பயந்தாலும் பிறகு அவள் அருகே நந்தினி என்ற அப்சரஸ் இருந்தபோதும் அவள் அவனுடைய மாமா மகள் என்ற போதும் அவளை பார்க்காமல் அவன் தன்னை கண்களால் களவாடியது கண்டு உள்ளூர கல்லூரியது அவளுக்கு. இருவரும் வாயில் வார்த்தையால் இதுவரை பேசியது இல்லை. பொதுவாகவே முகிலன் சிறுவயதிலேயே ஆளுமையும் கம்பீரமுமாக இருப்பதால் விடலை பையன்களின் சேட்டைகள் அவனிடம் எப்போதுமே இருக்காது. எப்போதும் வயதுக்கு மீறிய அழுத்தமும் ஆளுமையும் தான் இருக்கும். சில வருடங்களாக மாமா ஊர் திருவிழாவிற்கு போகும்போது அவளை ஆசை தீர பார்த்துவிட்டுத்தான் வருவான். மாமா ஊரும் பக்கத்து ஊர் தான், 10 கிலோமீட்டர் தான் தூரம். எனவே அவ்வப்போது அவளை பார்ப்பான் தான். அவளும் உள்ளூர் கல்லூரியில் தான் படித்தாள். அப்பா இறந்து தொழிலில் வந்த பிறகு அவள் பெரியப்பா மகனை தன்னுடன் வேலைக்கு வைத்து கொண்டான். ஏனென்றால் அவளுக்கு திருமணம் பேசினால் இவன் மூலமாக விஷயம் உடனே தெரிந்துவிடும் என்றுதான் இயல்பாக அவர்கள் குடும்பங்களை பற்றி அவனிடம் விசாரித்து கொள்வான். அவள் பெரியப்பா மகன் அறிவழகன், நல்லவன், சற்று வெகுளியானவன். எனவே முதலாளி எதற்கு தன் சித்தப்பா வீடு தன் வீடு பற்றியெல்லாம் விசாரிக்கிறார் என்று தெரியாமலேயே அவன் 1 கேட்டால் இவன் 10 சொல்லுவான். இதனால் அவள் வீட்டு விஷயங்கள் இவனுக்கு அத்துபடி. அவள் அப்பாவிற்கு கடன் பிரச்சனை இருக்கு என்றும் தெரியும். சரி இருக்கட்டும், முறைப்படி அவளை திருமணம் செய்த பிறகு அந்த கடன்களை தான் அடைத்து விடலாம். இப்ப ஏதாவது செய்தால் யார் எவர் என்று கேள்விகள் வரும். அவள் வீட்டாரும் சுதாரித்து விடக்கூடாது, வெளியேயும் விஷயம் கசிந்துவிடக்கூடாது என்றுதான் அமைதியாக இருந்தான். ஆனால் அதே கடன் பிரச்சனை தான் அவன் காதலுக்கு எதிரியாக வந்தது. நந்தினியை அவன் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றதும் கோமலவல்லி முதலில் பயந்து போய்விட்டார். அதனால்தான் நந்தினியிடம் போய் சொன்னது. அப்போதுதான் நந்தினிக்கு இருந்த சந்தேகம் வலுப்பெற்றது. போன வருடம் திருவிழாவின் போது முகிலன் மாமா வீட்டுக்கு வரலை. ஆனால் முளைப்பாரி தூக்கும்போது ஆரம்ப முதல் முடிவு வரை முளைப்பாரியோடு ஆண்களுடன் நடந்து வந்தான். அப்போது அவன் இவர்களுடைய தூரத்து உறவு பெண் வசந்தியை பார்ப்பதாக இவள் தோழிகள்தான் சொன்னார்கள். நந்தினிக்கு அவன் தன்னை பார்க்கவில்லை என்று நன்றாக தெரியும். ஏனென்றால் அவன் எப்போதும் இவளை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டான்.
வீட்டில் நேருக்கு நேர் எதிராக பார்க்க நேர்ந்தால் கூட முகத்தை திருப்பி கொண்டு போய்விடுவான். அப்படிப்பட்ட கர்வம் பிடித்தவன் இவளை பார்க்க இங்கே வரலை. ஏன், அவள் இருக்கும் திசை பக்கம் கூட பார்க்கவில்லை. அவன் பார்வை போன திசையை பார்த்தால் அங்கே இளம் பெண்கள் 4-5 பேர் நின்றார்கள். அவர்களில் இவன் யாரை பார்க்கிறான் என்று தெரியலை. அந்த 4-5 பெண்களை இவள் பார்க்க அவர்கள் எல்லாம் தூரத்து உறவு பெண்கள்தான். ஆனால் வசதி இல்லாதவர்கள். இவர்களை உறவுக்காரர்கள் என்று சொல்லிக்கொள்ள கூட இவள் விரும்ப மாட்டாள். ஆனால் அந்த முளைப்பாரி முடியும் வரை நந்தினி அவனை கவனித்து கொண்டுதான் இருந்தாள். முகிலனின் பார்வை அவ்வப்போது திருட்டுத்தனமாக அந்த பக்கம்தான் பார்த்தது. முகிலனுடன் ஒருத்தன் நின்று அவனுடன் பேசிக்கொண்டும் நடந்து கொண்டும் வந்தான். அவன் இந்த ஊர்க்காரன்தான். கூட நிற்கிறவன் யாருடி என்று தோழியிடம் கேட்க, அங்கே நிற்கிற பெண்களில் ஒருத்தியுடைய அண்ணன் அறிவழகன் என்றாள். ஓஹோ, எல்லாரும் ஒரே குடும்பத்து பெண்கள்தான். ஆனாலும் எல்லாரையும் விட வசந்தி தான் ரொம்ப அழகா இருக்கிறார். பாரு, உன் மாமா அவளைத்தான் பார்க்கிறார் என்றாள். இல்லைடி, அவள் அண்ணன் கூட நிற்பதால் ஏதோ சும்மா அவங்க குடும்பத்தை பற்றி பார்க்கிறார். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை என்று தோழியின் வாயை தற்காலிகமாக மூடினாலும் முகிலன் அந்த வசந்தியைத்தான் காதலிக்கிறான் என்று 100% அவளுக்கு தெரிந்துவிட்டது. ஏனென்றால் அந்த வசந்தியும் முகிலனை ஓரக்கண்களால் பார்த்து கொண்டேதான் இருந்தாள். இருவரும் கண்களாலேயே பேசிக்கொண்டார்கள். அவளுக்கு சந்தேகம் இல்லை. அதனால்தான் அத்தையிடம் சொல்லி திருமணம் பேசினாள்.